காத்வீர்யர் காயத்ரி ஓம் காத்வீர்யாய வித்மகே மகாசூஷ்மமாய தீமகி தன்னோ ஜூன பிரசோதயாத் ஓம் காத்வீர்யாய வித்மகே மகாவீர்யாய தீமகி தன்னோ प्रचोदयात् श्री धन्वंतरी गायत्री ओम नारायणाय विद्महे मखौदशाय धीमहि तन्नो धन्वंतरी प्रचोदयात् दत्तात्रेय गायत्री ओम दत्तात्रेयाय विद्महे दिगंबराय धीमहि तन्नो दत्त प्रचोदयात् ओम दिगंबराय विद्महे योगारूपाय धीमहि तन्नो दत्त प्रचोदयात् पशुपति गायत्री ओम पशुपतये विद्महे महादेवाय धीमहि तन्नो पशुपतिनाथ प्रचोदयात् संघ गायत्री ओम पांजन्याय विद्महे वामदेवाय धीमहि तन्नः संघ प्रचोदयात् केट नक्षत्र गायत्री ओम ज्येष्ठाय विद्महे महाज्येष्ठाय धीमहि तन्नो ज्येष्ठा प्रचोदयात् मूलं गायत्री ओम प्रजापतये विद्महे महाप्रजायै धीमहि तन्नो मूलं प्रचोदयात् पोराडं गायत्री ओम समुद्रगामाय विद्महे महाविजिताय धीमहि तन्नो पूर्वाषाढाय प्रचोदयात् இதுதான் பீட்ரூட் தாவா ஃப்ரை, அதாவது பீட்ரூட் ஃப்ரை. தாவாவில் பீட்ரூட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி அது போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இதுதான் பீட்ரூட் ஃப்ரை. இதில் வந்து சால்ட், பெப்பரு, அப்புறம் மிளகாப்பொடி எல்லாம் போட்டு அப்படியே வேற வச்சு சாப்பிட்றலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி பொடி, அப்புறம் மிளகா போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, புளி கொஞ்சம், அப்புறம் இஞ்சி 2 சின்ன வெங்காயம் அப்படி போட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சோன்னா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. இது வந்து அருமையான சுவையில் கருவேப்பிலை சட்னி அருமையாக கிடைக்கும். வந்து உப்பில் வந்து நல்லா வேக வச்சுக்கணும். கொத்தவரங்காவை இந்த மாதிரி மாவில் கொத்தவரங்காவை போட்டு அப்படி வச்சுக்கணும். அதை வந்து இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்தால் காய்கறி சில்லி ரெடி. இது வந்து கத்திரிக்காய் சில்லி. கத்திரிக்காய் வந்து போட்டு இப்படி சுவையாக இருக்கும். இதான் வந்து ஆப்பம். அப்படியே மூடிட்டு அப்படியே எடுத்தால் அப்படியே வந்துடும். இது வந்து நல்லா அப்படியே ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அப்படியே எடுத்தால் அப்படியே ஆப்பம் அப்படியே இருக்கும். இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். இப்படி மடித்து அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான்.
இதுதான் ஆப்பம்.